வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ டே vlog அண்ட் ஹாட் சாக்லேட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா நாங்கள் சிகாகோவில் இருக்கோங்க, யூஎஸில். செமையாக ஸ்னோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ஸ்னோ வந்து நாங்கள் கிறிஸ்மஸ்க்கே எதிர்பார்த்தோம். இந்த வாட்டி வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கு. டிசம்பர் எண்ட் ஆகிடுச்சு ஸ்னோ பார்க்குறதுக்கே. இன்றைக்கி காலையிலேருந்தே செம ஸ்னோ போட்டிருந்ததுங்க. 100% ஸ்னோ இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாக ஸ்னோ வந்து மூடிடுச்சு. யூஸ்வலாக சிகாகோவில் பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்தே ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிடுங்க. இந்த வாட்டி வந்து ரொம்பவே லேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி லேட் ஆனாலே என்ன அர்த்தம்னா லேட்டாக தான் முடியும்னு அர்த்தம். ஆக்சுவலாக வந்து மே வரைக்குமே இங்கே ரொம்பவே குளிர் இருக்கும். அக்டோபர் அந்த மாதிரி குளிர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மே மாதம் வரைக்கும் குளிர் இருக்குங்க. இந்த குளிரான டைமில் சூடாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் போது தாங்க இந்த ஹாட் சாக்லேட் ரெசிபி ஞாபகம் வந்துச்சு. இந்த ஹாட் சாக்லேட் ரெசிபி எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். இந்த சூப்பரான ஹாட் சாக்லேட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாங்க. பால் வந்து ஒரு 600 ml எடுத்துக்கோங்க. டார்க் சாக்லேட் வந்து 80 grams எடுத்துக்கோங்க. அப்புறம் சர்க்கரை வந்து ஒரு 50 gram. தேன் 2 டீஸ்பூன். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கோகோவா பவுடர் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். ஒரு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு 600 ml பாலை ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து திக் பாட்டம் இருக்கிற வெசலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பால் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். பாலும் பொங்காமல் நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா கண்டினியூஸாக அதை வந்து ஸ்டிர் பண்ணிக்கணும் பாலில். அது வந்து லம்ப்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. நான் வந்து விஸ்க் வச்சு தாங்க பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் நான் விஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கரண்டியோ ஸ்பூனோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக நல்லா ஸ்டிர் பண்ணிங்கன்னா அந்த லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா அதில் கலந்து கொக்கோ பவுடர் வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் சூப்பராக ஆகிடுச்சு. கொக்கோ பவுடருக்கு அப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹனி தான் ஆட் பண்ண போகிறோம். ஹனி வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ஸ்வீட்னருக்காக தாங்க. நிறைய சுகர் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. ஆனால் நான் வந்து சுகர் அண்ட் ஹனி ரெண்டுமே ஆட் பண்ண போகிறதுனால இது ஒரு 2 டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேங்க. மொத்தம் நல்லா ஒரு பெரிய டீஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எப்படியும் ஒரு 20 ml இருக்குங்க அந்த ஹனி. நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டிர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த இன்க்ரீடியண்ட் வந்து அதில் டிசால்வ் ஆகி நல்லா டேஸ்ட்டு தரும். இப்போ ஹனியை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது சும்மா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். எப்பயுமே சாக்லேட் கூட வந்து வெனிலா ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் தரும். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மில்க் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இந்த கொக்கோ பவுடரும் ஹனி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாக்லேட்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி இருந்தாலும் மெல்ட் ஆகிடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் இந்த அளவு கட் பண்ணாலே போதும். அதனால் அதை போட்டுட்டு நான் வந்து இந்த விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த கட்டி ஃபுல்லாக வந்து கரையணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்காக அதை வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹாட் கொக்கோவாவும் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹாட் சாக்லேட் சொல்லுவாங்க. ஹாட் கொக்கோவா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் வந்து சாக்லேட்டை விட கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஹாட் சாக்லேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அதனால் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து நிறைய வேரியேஷன் இருக்குது. ஹாட் கொக்கோவா பார்த்திங்கன்னா வெறும் கொக்கோ பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஹாட் சாக்லேட்டில் நம்ம சாக்லேட்டும் ஆட் பண்ணுறதுனால நல்லா க்ரீமியாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 50 gram சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறதுனால ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து என்ன சுகர் வச்சுருக்கீங்களோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இப்போது
பால் வந்து நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்மளோட சாக்லேட் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப கொதித்து பொங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிளாஸில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் சர்வ் பண்ணிவிட்டு இதில் எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ மேலே டாப்பிங்ஸ் போட போகிறேன். டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டாப்பிங்ஸ் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெனிலா விப்பிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மார்ஷ்மெலோஸ் கூட போட்டு சாப்பிடுவாங்க இங்கே யூஎஸில். உங்களுக்கு இன்னும் ரிச் அண்ட் க்ரீமியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. வெனிலா ஐஸ்கிரீம் வந்து மேலே ஒரு ஸ்கூப் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் கொக்கோ பவுடரை வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் தரும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி வீட்லேயே செஞ்சு பார்த்தோம் அப்படின்ட்டு நம்மளுக்கும் தோணும். நான் இந்த ரெசிப்பியில் காட்டியிருக்க அதே மெஷர்மெண்ட்ஸை போட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து அது அப்படியே கரெக்டான ஸ்வீட்டு, கரெக்டான அளவு சாக்லேட் அந்த மாதிரி போட்டு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இது வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இந்த மாதிரி நிறையா எம்மையான ரெசிபிஸ், ட்ராவல் விலாக்ஸ், செலிப்ரேஷன்ஸ், அப்புறம் எங்களோட யூஎஸ்ஏ லைஃப் ஸ்டைல் அப்படி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு. எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர், தேங்க்யூ.